ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ண பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண்ணுக்காக அவன் என்ன வேணாலும் செய்ய தயங்க மாட்டானுங்க. தனக்கு புடிச்ச பொண்ணுக்காக தன் தன்மானத்தையும், சுயகௌரவத்தையும் விட்டு கூட, அந்த பொண்ணுக்காக நான் நிக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அதுக்கு நீங்க தகுதியானவங்களா இருந்துட்டீங்க அப்படின்னா, அந்த பையன அவங்க அம்மா, அப்பா சொல்லி கூட மாத்த முடியாத நெறைய விஷயங்கள உங்கனால மாத்த முடியும். நெறைய பேர் கேட்குறாங்க, "நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவங்கள திருத்துறதுக்கா வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு. திருத்தலாம் வேணாங்க. அவங்கள திருத்தலாம் முடியாது. அவங்களுக்கு உங்கள பிடிச்சு, உங்களுக்காக அவங்க மாறணும்னு அவங்க நெனச்சுட்டா, அப்படி ஒரு சொர்க்கமான வாழ்க்கைய அவங்க நமக்கு தர முடியுங்க. அந்த அளவுக்கு ஆண்கள் அவங்க மனசுக்குள்ள பெண்கள ம ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா மட்டும், கண்டிப்பா நமக்காக அவங்க எல்லாத்தையும் பார்த்து, பார்த்து செய்வாங்க. அந்த மாரி ஒரு கணவரோ, இல்ல ஃப்ரெண்டோ, இல்ல ஒரு அண்ணனோ, ஆண்கள் எல்லாத்துக்கும் பொதுவானவங்க தாங்க. ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் இல்லையே! உங்களுக்கு கணவர் அப்டின்னா, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு உறவு இருக்கும். அந்த மாரி ஆண்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அன்ப குடுப்பாங்க இல்லைங்களா? அந்த மாரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டோ, அண்ணனோ, கணவரோ, பிள்ளையோ அப்படி யார் கிடைச்சாலுமே நீங்க தாங்க பாக்கியசாலி. அந்த மாரி ஒரு நபர் உங்க லைஃப்ல இருக்காங்கன்னா, அவங்கள கண்டிப்பா மிஸ் பண்ணிறாதீங்க. அவங்கலாம் பொக்கிஷம் மாரி. பத்திரமா வச்சுக்கோங்க.